ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 25:8 எப்படியாய் சொல்கிறது? கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். Psalm 25:8 Good and upright is the Lord, therefore he teaches sinners in the way. பாருங்கள், பக்தனாகிய தாவீது தனது அனுபவத்தை சொல்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் உத்தமர், ஆகையால் தான் அவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பாவிகளை பார்த்தாலே அவர்களை விரட்டி அழித்து விட வேண்டும் என்று இந்த உலகம் யோசிக்கும். ஆனால் பாவியை பார்க்கும் பொழுது மனதுருகிற ஒரு இருதயம் உடையவர் தான் நம்முடைய தேவன். அவருடைய குணாதிசயத்தை அனுபவித்து தாவீது சொல்கிறார், நாம் ஆராதிக்கிற தெய்வம் நல்லவர், அவர் உத்தமர். அவர் நல்லவராய் இருந்ததனால் தான் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை நல்லவர்களாக மாற்ற தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தார். அவர் என் வாழ்க்கையிலே நல்லவராய் இருந்தார், எனக்கு போதுமானவராய் இருந்தார் என்று தாவீது திரும்ப திரும்ப தேவனோடு தான் கொண்ட அனுபவங்களை சொல்கிறார். 34 சங்கீதம் 8 அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Psalm 34:8 Oh, taste and see that the Lord is good. Blessed is the man who trusts in him. பாருங்கள், தேவன் நல்லவராய் இருப்பதினால் எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு உதவி செய்கிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படியாத போதும், அவரை உதாசீன பண்ணி தூக்கி வீசின போதும், அவரை விட்டு விலகி ஓடின போதும் அவர் நல்லவராக நம்மை தேடி வந்தார். இன்றைக்கு கூட நாம் எவ்வளோ பக்தியாக இருந்தாலும் சிலர் நன்மைக்கு தீமை செய்யும்போது நமக்கு கோபமும் எரிச்சலும், ஏன் சில நேரத்தில் சாப வார்த்தைகள் கூட வர முயற்சிக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நல்லவர், நான் உத்தமர், என்னை போல நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நம்முடைய ஆண்டவரை ருசித்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றிக்கொள்வோம். இன்றைக்கும் கூட, ஆண்டவரே, நீர் எனக்கு எவ்வளவு நல்லவராய் இருந்தீர், எனக்கு எவ்வளவு போதுமானவராய் இருந்தீர். ஆபத்து காலத்திலும் சரி, தேவையின் நேரத்திலும் சரி, பற்றாக்குறையான சூழ்நிலையிலும் சரி, அதிசயமாய் என் தேவைகளை சந்தித்தீர், அதிசயமாய் என்னை பாதுகாத்தீர், அதிசயமாய் என்னை வழி நடத்தின நீர் எவ்வளவு நல்லவர். வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்த கர்த்தரை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம், இதுதான் தேவனுடைய இருதயம், அதுதான் தேவன் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகள். ஒவ்வொரு நாளும் செல்வம், ஆண்டவரே, நீர் மிகவும் நல்லவராயிருந்தீர், எனக்கு போதுமானவராயிருந்தீர், எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். நானும் உம்முடைய குணாதிசயத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க உதவி செய்யுங்க, தீமைக்கு நன்மை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நீர் எவ்வளவு நல்லவராயிருந்தீர், எவ்வளவு போதுமானவராயிருந்தீர் என்று உணர்ந்து நினைத்து உம்மை துதிக்கவும், அதே சுபாவத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்க எங்களை நீர் பக்குவப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், அபிஷேகப்படுத்தும், உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.